பயங்கர கவலையா இருக்குங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்களான்னு அப்படி இப்படி, இப்படி பார்த்துட்டு இருந்தா ஒண்ணும் நடக்கல. அப்புறம் அப்படியே நடந்து போய் நம்பள நாமளே தேத்திக்கலாம்னு சொல்லி, இப்படி நடக்கிறேன், அப்படி நடக்கிறேன். ஏதாவது யோசனை இருக்கா? நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படா முன்னேறுவோம்னு சொல்லி இப்படி அப்படியே நடந்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம என் தலை செம வலிங்க. ஐயையோ! கடவுள் ஏன்டா நம்ம வாழ்க்கைய இப்படி வச்சுட்டான்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஐயையோ! உங்களுக்கு யாராவது உதவி செய்ய வரமாட்டாங்களா? நம்ம சொந்தக்காரங்க யாராவது வரமாட்டாங்களா? அப்படின்னு நமக்கு இருக்கிற பிரச்சனைய அவங்ககிட்ட எப்படி சொல்றது? யோசி, யோசி, யோசி. என் கவலைய நானே என் மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டே இருந்தேங்க. எங்க நடக்கிறேன், எங்க போறேன் அப்படின்னு தெரியாம கடைசியில கடவுள்கிட்ட ஆண்டவனே என்ன மட்டும் காப்பாத்து. என் பிரச்சனைய எப்படியாவது தீர்த்துன்னு அந்த ஆண்டவன் பார்க்காத ஆண்டவன் கிட்ட கேட்டு, கேட்டு, கேட்டு கடைசியில தாங்க புலப்பட்டது. நான் என்ன நானே காப்பாத்திக்கணும்.